டிடி கிசான், மாறி வரும் இந்தியாவின் பெருமை. ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். மாம்பழம் அறுவடை எப்படி இருக்கு? அட பயிர் செய்யறதே விட்டுட்டேன். குறைஞ்சிருச்சா? ஆமா. அடமாமா ஏன் கவலைப்படுறீங்க? குறைஞ்சிச்சா என்ன? விவசாயத்தை விட்டுட்டீங்களா என்ன? கிருஷி சோப்பால்காரங்க வர இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நாம கேட்கலாம் இந்த பேக்கிங் பத்தி. மாம்பழத்துக்கு பைய வழங்குறாங்க, அது எப்படி எங்க எப்படி கிடைக்கும்னு. வருமானம் ரெட்டிப்பாக்குறது இல்ல, 4 மடங்கா அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க. அப்படியா? ஆமா, விஞ்ஞானிகள் இருக்காங்க அங்க கிருஷி சோப்பால்ல. அவங்க வருவாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் வர்றதால நம்ம நினைக்கிற கேள்வியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவை மக்களுக்கு மட்டும் வருகின்றன. 20 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மாம்பழங்கள் 80 ரூபாய்க்கு பைகளை விற்கப்படுது. அப்படியா? ரேட்டு 4 மடங்கு அதிகரிக்குதுன்னு சொல்லுங்க. அப்புறம் இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல இல்ல, இந்த விஷயத்த தவற விடக்கூடாது. இது கிருஷி சோப்பால்ல கண்டிப்பா கேட்கணும். அதாவது அந்த கத்திரிக்காயோடைய பயன்கள் என்னென்ன, அத அப்புறம் எப்படி பயிரிடுறது. சரிதான். சுமார் 50 ஆண்டுகள். இந்த மாமரத்தின் வயது 50 ஆண்டுகள் இருக்கும். சுவாரஸ்யமாக, மனிதர்களினுடைய வயது அதிகரிப்பது போலவே, நோய்வாய்ப்படுவது போலவே இவற்றுக்கும் நோய்வாய்ப்படுதல் என்பது உண்டு. இந்த மரங்களும் இவ்வாறாகின்றன. இந்த மரங்களும் நோய்வாய்ப்படுகின்றன. இதனால் விவசாயிகள் மிகவும் கவலை அடைகிறார்கள். ஆனால் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், அறிவியலும் நம்முடைய விஞ்ஞான முறைகளும் மிகவும் முன்னேறி இருக்கின்றன. வெறும் இந்த மரத்தை சிறப்பாக்கி பழம் தரும் மரமாக மாற்றுவது மட்டுமல்ல, இதற்கு மீண்டும் உயிரூட்டப்படுகின்றது. இது எப்படி? இதை அனைத்தையும் புரிந்து கொள்வோம். இன்று நம்முடைய நிகழ்ச்சியான கிருஷி சோப்பாலில் விஞ்ஞானிகளினுடைய குழு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, தொலை தூரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய விவசாயிகளும் இருக்கிறார்கள். இந்த விவாதத்தில் இணைகிறார்கள். வாருங்கள், வரவேற்போம். கிருஷி சோப்பாலில் அனைத்தும் தயாராக உள்ளது. விஞ்ஞானத்திலிருந்து விவசாயிகள் வரை. இங்கே மண்ணின் மனமும் இருக்கும், விவசாயத்தின் ஒளியும் இருக்கும். இன்று எந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம் என்றால், இந்த இடத்தை பற்றி என்ன சொல்லப்படுகிறது என்றால், இங்கே மாம்பழங்கள் மரத்தில் தொங்குவதில்லை, மாறாக அவை ஏற்றப்படுகின்றன. இங்கு மா என்பது ஒரு பழம் அல்ல, பாரம்பரியத்தின் அடையாளமாகும். இந்த பாரம்பரியம் இப்போது அறிவியலுடன் ஒரு புதிய பரிமாணத்தை எடுக்கின்றது. எப்படி? அதை பற்றி சொல்கின்றோம். அனைத்து விவரங்களும் விவாதிக்கப்படும். நம் அறிவியல் கண்ணோட்டத்துடன் இதனை ஆராய்வோம். நமது விவசாய சகோதரர்களிடமிருந்து நாம் கேள்விகளையும் கேட்போம். அதற்கு முன் மாம்பழத்தை பற்றி ஒரு சாதாரண விஷயத்தை பார்த்து விடுவோம். ஒரு ரிப்போர்ட்டை பார்ப்போம். மாம்பழம் வெறும் சுவை மட்டுமல்ல, அது ஒரு தொடர்பு சாதனமாகவும் உள்ளது. தலைமுறைகளை இணைக்கின்றது. விவசாயிகளுக்கும் நிலத்திற்கும் இடையிலான பிணைப்பை வலுப்படுத்துகின்றது. மாம்பழம் எப்படிப்பட்டது என்றால், அதை சாப்பிடும் போது இனிப்பை மட்டும் நீங்கள் உணர மாட்டீர்கள். அதன் ஒவ்வொரு சுவையிலும் ஒவ்வொரு துளியிலும் இருக்கும் அந்த கடின உழைப்பு இந்த மாம்பழம் சுவையில் இனிமையாக இருப்பதுடன் அதன் தனித்துவமும் சிறப்பானது. ஏனென்றால் அது வெறும் பழம் மட்டுமல்ல, நமது மண்ணின் அன்பு பொருள். மாம்பழம் இந்தியாவில் ஒரு முக்கிய பயிராக உள்ளது. நாடு முழுவதும் பெரிய அளவில் இது பயிரிடப்படுகிறது. கடந்த 3 தசாப்தங்களில் மாம்பழ தோட்டங்களின் பரப்பளவு 1.0 மில்லியன் ஹெக்டேராக அதிகரித்துள்ளது. 40 மில்லியன் ஹெக்டேர் வரை தற்போது நாட்டில் மொத்த மாம்பழ உற்பத்தி 22.42 மில்லியன் டன்களாக இருக்கின்றது. மேலும் சராசரி உற்பத்தி திறன் ஹெக்டேருக்கு 9.34 டன்களாகும். இந்தியாவின் முக்கிய மாம்பழ உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தின் சாஹரன்பூர், புலந்த்ஷஹர், அம்ரோஹா, லக்னோ, உனாவ், ஆந்திராவின் சித்தூர், விஜயநகரம், கிருஷ்ணா, ஆனந்தபூர், கடப்பா, தெலுங்கானாவின் மெஹபூப் நகர், கரீம் நகர், கம்மம், வாரங்கல், ஆதிலாபாத், கர்நாடகாவின் கோலார், ராம்நகர், தும்கூர், சிக்பல்லாப்பூர் மற்றும் பீகாரின் தர்பங்கா, சமஸ்திபூர், முசாஃபர்பூர், கிழக்கு சாம்பரன், வைஷாலி,
மாம்பழ உற்பத்தியில் முக்கிய பகுதிகளாக உத்தரப்பிரதேசம் விளங்குகிறது. நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையிலான மாம்பழ உற்பத்தி செய்கின்றது. சுமார் 26 வகைகள். மேலும் உற்பத்தி திறன் ஒரு ஹெக்டேருக்கு 18 டன்கள் என்ற அளவில் மிக அதிகமாக உள்ளது. 2023-24 ஆண்டில் 60,900 டன் மாம்பழங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. இதன் மதிப்பு 624.3 கோடி ரூபாயாகும். ஏற்றுமதி 2030 ஆண்டுக்குள் 1,06,515 டன்களையும் 2040 ஆண்டுக்குள் 1,50,618 டன்களையும் 2050 ஆண்டுக்குள் 1,94,722 டன்களையும் எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எதிர்கால தேவைக்கு 2047 ஆண்டுக்குள் 91.92 மில்லியன் டன் உற்பத்தி தேவைப்படும். இதற்கு சாகுபடி முதல் அறுவடைக்கு பிந்தைய காலம் வரை நல்ல விவசாய நடைமுறைகளை பின்பற்றுவது அவசியமாகும். இதனால் குறிப்பாக பருவநிலை மாற்றத்தின் போது பழங்களின் உற்பத்தி திறன் மற்றும் தரத்தை மேம்படுத்த முடியும். மாம்பழம் பழங்களின் ராஜா மட்டுமல்ல, இயற்கையின் ஒரு பரிசும் கூட. 2009 ஆண்டு மாலியாபாத்திற்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணமாக மாறியது. அது தஷேரி மாம்பழத்தை பெற்றது. புவியியல் குறியீடு என்றால் GI தொழில்நுட்பம். இது சாதாரண பெருமை அல்ல. இது மாலியாபாத் மண்ணில் மட்டுமே தஷேரி அதன் உண்மையான அடையாளத்தை கண்டறிய முடியும் என்று கூறப்படுகின்றது. அது பனாரஸிலிருந்து வந்த புடவைகளாக இருந்தாலும் சரி, காஷ்மீரிலிருந்து வந்த குங்குமப்பூவாக இருந்தாலும் சரி, தர்பங்காவிலிருந்து வந்த தாமரை விதைகளாக இருந்தாலும் சரி. அதேபோல மாலியாபாத்தின் தஷேரி தனித்துவமானது, நம்ப முடியாதது மற்றும் தனித்துவமானது. இந்த டேக் மாம்பழத்தின் அடையாளம் மட்டுமல்ல, இந்த பகுதியில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான விவசாயிகளின் பெருமையாகவும் விளங்குகிறது. அவர்களுடைய வியர்வை நாட்டின் மண்ணில் பாய்கின்றது. இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள். மாம்பழம் என்பது மிகவும் சுவாரஸ்யமான விஷயம். உலகில் ஒரு தனித்துவமான அடையாளத்தை அளித்து வருகின்றது. உலகத்திற்கும் புதிய அடையாளத்தை வழங்குகிறது. அதிர்ச்சியான விஷயம்தான் இது. சரி, வாருங்கள், கிருஷி சௌபாலில் மற்றொரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்கின்றோம். நிகழ்ச்சியை முன்னெடுத்துச் செல்வோம். இங்கே கூடியிருக்கக்கூடிய நமது சிறப்பு நபர்களை, நாம் சிறப்பு விருந்தினர்களை அறிமுகப்படுத்துகின்றோம். மத்திய துணை வெப்பமண்டல தோட்டக்கலை நிறுவனத்தின் ICERின் இயக்குநராக டாக்டர் T. தாமோதரன் எங்களுடன் இருக்கின்றார். வரவேற்கிறோம் சார். வணக்கம். டாக்டர் PC திரிபாதி அவர்கள் எங்களுடன் இருக்கிறார்கள். ICERின் முதன்மை விஞ்ஞானியாக இருக்கின்றார். உங்களையும் வரவேற்கிறோம் சார். மேலும் இங்கே தொலைதூரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய விவசாயிகள் இருக்கிறார்கள். இந்த கிருஷி சௌபாலின் அங்கமாக இருக்கிறார்கள். உங்களையும் இங்கே நாங்கள் வரவேற்கின்றோம். நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு விஞ்ஞானிகளிடமிருந்து பதிலை நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்றோம். டாக்டர் சார், முதலில் உங்களிடம் கேள்விகளை கேட்கின்றோம். மா இலைகளை பற்றி பேசுகின்றோம். அதனுடைய அடையாளத்தை பற்றியும் கூறியிருக்கின்றோம். அதனுடைய ஜியோ டேக் அதை பற்றியும் ரிப்போர்ட்டில் குறிப்பிட்டிருக்கின்றோம். அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். GI டேக் என்பது புவியியல் குறியீடு என்று நாம் அழைக்கும் ஒரு முக்கியமான விஷயம். அதனால தான் அது அங்கு வளர்க்கப்படுகிறது என்பதை பொறுத்து ஒரு தனித்துவமான சுவையை கொண்டுள்ளது. அது வேறு சுவையை பெறுகிறது. வேறு எங்காவது அதே விஷயம் அந்த பொருளை உற்பத்தி செய்து அந்த பொருளை பெற முடியாது. நீங்கள் வட இந்தியாவிலிருந்து தொடங்கினால் தாமேஷேரியின் மாலியாபாத் தஷேரி, உங்கள் லங்கரா வாரணாசியில் லங்கரா, உங்களிடம் ரதோல் இருப்பது போல நாமும் ரதோலை பின்தொடர்வோம். இப்போது நீங்கள் சோஷியாவிலும் உள்ள கர்ஜிட்டிலும் GIE தொழில்நுட்பத்தை பெறுவீர்கள். இது பீகார் மாநிலம். பீகாரில் மாம்பழம் ஜர்துல் என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் மேற்கு வங்காளத்திற்கு செல்வது போல அங்கு இந்த கடல் லகான் சதுப்பு நிலம். நீங்கள் மத்திய இந்தியாவிற்கு செல்வது போல அங்கே உங்கள் மகாராஷ்டிரா ஹைபூரின் அல்போன்சஸ் இருக்கிறது என்று ஏற்றுமதிகள் இருந்தாலும் அல்பூரின் அல்போன்சஸ் இருக்கிறது. நீங்கள் முன்னேறி செல்லும்போது உங்கள் குஜராத்தில் இருக்கிறது. குஜராத் குங்குமப்பூ, ஜம்போ குங்குமப்பூ, GI டேக் இந்த பகுதிகளில் கொஞ்சம் வந்துள்ளது. பங்கன்பாலி இதை போன்றது. இதில் 12 வகைகள் உள்ளன. போபாலில் உள்ள உங்கள் சுந்தர்தா, மத்திய பிரதேசத்தில் பல வகையாக பெறப்பட்டுள்ளன. அதன் வெற்றி விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, முழு நாட்டிற்கும் வருமானத்தை ஈட்டுகிறது. இதனுடைய கமர்ஷியல் வேல்யூவும் அதிகரிக்கிறது இல்லையா? விவசாயிகள் அதிகமாக வசிக்கும் இடத்தில் வணிக மதிப்பும் அதிகரிக்கிறது. AGI தேர்வில் பெரும்பாலும் நாங்கள் அவரை அந்த சமூகத்தின் உறுப்பினராக்கி முயற்சிக்கிறோம். உங்கள் கால்களை உள்ளே வைத்து இதை ஒரு தனிப்பெட்டியில் செய்யுங்கள். வழக்கமான சந்தையில் மட்டுமல்ல, இது நமது உள்ளூர் சந்தையிலும் இதற்காக ஒரு தனி மால் கிடைப்பதை சாத்தியமாக்குங்கள். சரி, இதெல்லாம் அடிப்படை தேவைகளை பற்றியது. இப்போது முக்கியமான விஷயத்திற்கு நாம் இங்கே வருவோம். விவசாயி செடியை வாங்க செல்லும் போது அதிலிருந்து நாம் தொடங்குவோம். செடி நன்றாக வளர்கின்றது. வளர்ந்ததற்கு பிறகு ஒரு நல்ல மரமாகவும் மாறுகின்றது. இங்கே நம்முடன் விவசாயி உபேந்திர சிங் அவர்கள் இருக்கிறார்கள். சரி, அவரிடம் செல்வோம். கேள்வி கேட்கட்டும். நல்ல தரமான தாவரங்களை எங்களால் பெற முடியறதில்லைன்னு நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். நிறுவனங்கள் மிகவும் சிறப்பாக இருக்குது. பல்வேறு மற்றும் வண்ணமயமான வகைகள், பல்வேறு வகைகளை உருவாக்குகின்றன. ஆனால் நமக்கு அது கிடைக்க மாட்டேங்குது. இதை பற்றி டாக்டர் சார் என்ன சொல்ல விரும்புறீங்க? இவர் சரியாகத்தான் சொல்கிறார். ஏனென்றால் இப்போதெல்லாம் நர்சரிகளுக்கு நடுவில் நல்ல தரமான செடியை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம்.
அவரால் தான் நமது இந்திய அரசாங்கம் NHB தேசிய தோட்டக்கலை வாரியத்தின் கீழ் ஒரு திட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளது. அவர்கள் நர்சிங் அங்கீகாரம் பெறுகிறார்கள். விவசாயிகளுக்கு இங்கு சுற்றித் திரிய முடியாது. ஒவ்வொரு விவசாயியும் தனது செடியை எங்கு நாற்றுக்காலுக்கு எடுத்துச் செல்ல விரும்புகிறாரோ அங்கு முதலில் அதன் HP மதிப்பீட்டை சரி பார்க்க வேண்டும். மற்ற பொருட்களை வாங்கும்போது அமேசானில் பார்ப்பது போல தாவரங்களுக்கு ஒரு ரேட்டிங் உள்ளது. 4 என்ன மதிப்பீடு 3 உயர்ந்தால் அது நர்சரியில் ஒரு நல்ல முக்கியமான பகுதியாக கருதப்படுகிறது. அவை தூய தாவர வளர்ச்சியை கொடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. எங்கள் மாநிலத்தில் எங்கிருந்து கிடைக்கும்? இதுவரை எங்கள் அமைப்பிலிருந்து உங்களுக்கு கொடுத்து வருகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக குறைந்தது 2 லட்சம் மரக்கன்றுகளை உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு தரமான மரக்கன்றுகளை வழங்குகிறோம். மாறாக நம் நாட்டின் தேவை 2 கோடி, நம்முடையது 2 லட்சம். இதை நிறைவேற்ற நாங்கள் இதை பொது தனியார் கூட்டமைப்பில் செய்தோம். நாங்கள் இப்போதுதான் வேலை செய்ய தொடங்கியுள்ளோம். பல நர்சரிகளுக்கு ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதன் மூலம் அதை கிடைக்கச் செய்த திட்டமிட்டுள்ளோம். கேள்வியின் மறுபக்கம் போல இது ஒரு புதிய வகையான கேள்வி. உங்கள் நிறங்கள் கொண்ட இனங்கள் எங்கே? ஏனென்றால் நமது சமூகத்திலேயே 4 இனங்கள் மட்டுமல்ல, அவை என்ன வகையிலிருந்து பெறப்பட்டவை. எடுத்துக்காட்டாக அம்பிகா, அருணிகா, அபயா மற்றும் சம்ருதி. இது 4 வகையானது மற்றும் வெவ்வேறு வண்ணங்களை கொண்டது. இது நீண்ட காலமாக நமது சமூகத்திற்கு இடையே பரப்பி வருகின்றன. இப்போது அதற்கு மேலும் இதனை முன்னெடுப்பது நல்ல யோசனையாக இருக்கும். என்னுடைய கேள்வி டாக்டர் PC திரிபாதி அவர்களிடம். டாக்டர் சார் அவர்கள் கூறியதுடன் இந்த கேள்வியும் இணைந்திருக்கின்றது. அதுடன் எக்ஸ்டெண்ட் செய்து அல்லது புதிய கேள்வியை அதனுடன் இணைத்து அரசாங்கத்தினுடைய தொடர்பு என்பது இந்த திட்டத்தில் எப்படி இருக்கின்றது? நல்ல உற்பத்தி மற்றும் நல்ல தரத்தை அதை எப்படி தேர்வு செய்வது என்பதை பற்றி விவசாயிகளுக்கு சற்று நீங்கள் சொல்லுங்கள். ஒவ்வொரு மரத்தின் சிறப்பையும் பாருங்க. பூச்சிகளால் பரவும் நோய்கள் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு. இதன் காரணமாக பழ உற்பத்தியின் உற்பத்தி திறன் மற்றும் தரம் இரண்டுமே பாதிக்கப்படுது. மேலும் விவசாயிகள் அனுபவிக்கும் இழப்புகள் 10 முதல் 30% வரை இருக்கலாம். இதனால தான் நமது தற்போதைய கொள்கைகள் அல்லது நமது தொழில்நுட்பங்கள் போதுமானதாக இல்லை. போதுமான அளவு களைகள் இல்லாத மற்றும் பூச்சிகள் இல்லாத தாவரங்களை நாங்கள் வழங்க முடிகிறது. அதனால தான் இந்திய அரசாங்கம் 2022-23 ஆண்டுக்கான பட்ஜெட்டில் 2200 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருக்கு. இதற்குள் நாட்டில் புதிய நடவு நுட்பங்களை விற்பனை செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்திய அரசின் வேளாண் அமைச்சகம், இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் ராஷ்டிரிய பகவான் வாரியம் ஆகியவை அடங்கும். ஆத்ம நிர்பர் ஸ்வச் பிளான்ட் திட்டம் என்ற கூட்டு முயற்சியை அரசாங்கம் நடத்தி வருகிறது. சுத்தமான அச்சு நிரல் என்று இது அழைக்கப்படுகிறது. இதன் கீழ் நம் நாடு முழுவதும் கிட்டத்தட்ட மையங்கள் உள்ளன. இது எங்கள் 9 மையத்தில் நிறுவப்படுகிறது. இதன் கீழ் நமது முக்கிய பயிர்களான சுமார் 12 முக்கிய பயிர்கள் வகைகள் உள்ளன. தாவர உற்பத்தி வசதி உருவாக்கப்படும். வாழ்க்கை தொடரின் விதைகள் போதுமான எண்ணிக்கையில் உற்பத்தி செய்யப்படும். இதன் மூலம் இந்த நாற்றுகள் 75 பெரிய நாற்று பண்ணைகளுக்கு நாடு முழுவதும் வழங்கப்படும். இந்த பெரிய நர்சரிகளை அமைப்பதற்கு அரசாங்கம் நமக்கு உதவியும் வழங்கும். அரசாங்கம் நல்ல ரோட் மேப்பை இதற்காக தொடங்கி இருக்கின்றது. அது தொடர்பாக பணியாற்றி வருகிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். மற்றொரு விவசாயி பவன்குமார் அவர்கள் இருக்கிறார்கள். அவர் கேள்வியை கேட்கட்டும். சார், என் பேர் பவன்குமார். நான் தக்வா மலிகாபாத்திலிருந்து வர்றேன். என்னுடைய கேள்வி என்னென்னா, எந்த வகை நுட்பம் அல்லது தொழில்நுட்பம் இருக்குதா, அதாவது குறைந்த வளமான மண்ணிலும் அதிக மாம்பழங்களை உற்பத்தி செய்கிறதுக்கு? இப்போது சூழல் மாறும்போது என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். கோடை காலத்தில் உங்கள் வெப்பம் அதிகரிக்கிறது மற்றும் வெப்பநிலை அதிகரிக்கிறது. அதன் காரணமாக அறுவை சிகிச்சையின் காரணமாக மாம்பழத்தின் வேர்கள் பரவிய மண்ணுக்குள்ளே கீழே உள்ள பகுதி உப்பு அங்கே சேரத் தொடங்குகிறது. நினைவில் கொள்ளுங்கள், இது எல்லா தோட்டங்களிலும் நடக்கும். சிறந்த தோட்டங்களில் கூட பழத்தின் அளவு சிறியதாகி விடுகிறது. இங்கு நடவு செய்ய வேண்டுமென்றால் நிலம் வளமானதாக இருக்க வேண்டும். இது உள்ளேயும் வெளியேயும் மிகவும் சிறப்பாக தோன்றத் தொடங்கியது. இதை மனதில் கொண்டு தொலைநோக்கு பார்வை எங்கள் ஆராய்ச்சி கண்ணோட்டத்தில், எங்கள் அறிவியல் கண்ணோட்டத்தில் குறைந்தது 15 முதல் 20 ஆண்டுகளாக நாங்கள் இதில் பணியாற்றி வருகிறோம். இருப்பினும் வேர் இருப்பு மிக முக்கியமானது என்பதால் சாகரிகா என்ற வேர் இருப்பு எங்களிடம் உள்ளது. ஏனெனில் அதே வேர் தண்டு தரையுடன்
சண்டையிடும். ஏனெனில் அதே வேர் தண்டு வேருடன் தரையுடன் சண்டையிடும். ஒவ்வொரு பாக்டீரியாவும் அங்கு சென்று அதில் சண்டையிடுகிறது. இந்த வேர் தண்டு அடிக்கப்பட்ட ஒரு வகை pH 9.3 வரை செல்லும் மண்ணிலும் மாம்பழம் கிடைக்கும். இதன் பொருள் நல்ல நிலத்தில் கூட மாம்பழங்கள் நல்ல பலனை தராது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இது மட்டுமல்லாமல் மாம்பழம் வளரக்கூடிய வளம் குறைந்த மண்ணிலும் கூட நீங்கள் மாம்பழங்களை கனவு காணலாம். சரி, ஒரு இடைவெளி எடுத்துக்கொள்வோம். இடைவெளிக்கு பிறகு நாங்கள் மீண்டும் திரும்புவோம். அப்போது நாம் ட்ரிப் இரிகேஷனை பற்றி நாம் சற்று பேசுவோம். விவசாயத்தில் இது மிக முக்கியமான பாடம், மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. இதில் என்னென்ன தொழில்நுட்ப வேலைகள் செய்யப்படுகின்றன, மல்ச்சிங் பற்றியும் நாம் பேசுவோம். நிறைய தொழில்நுட்ப சொற்கள் இருக்கின்றன. ஆனால் அவற்றை எளிய மொழியில் நாம் அதனை புரிந்து கொள்வதற்கு முயற்சிப்போம். விவசாய விஞ்ஞானிகளினுடைய ஒரு குழு நம்முடன் அமர்ந்திருக்கின்றார்கள். எங்கும் செல்லாதீர்கள், விரைவில் திரும்புவோம்.